மக்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். திஸ் இஸ் ஹரிநாராயண். வாங்க நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பிடிச்சத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப லேட்டஸ்ட்டா வந்து ஐபிஎல்ல ஊறப்பட்ட ட்ரேட் ரூமர்ஸ் மெயினா நடக்குது. பட் ஐபிஎல் ட்ரேட் ரூமர்ஸ் கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காவும் இருக்கு. பட் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச சில அப்டேட்ஸ் நான் மெயினா சொல்றேன். முக்கியமா வந்து ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேட். என்ன அந்த மனுஷனுக்கு இவ்ளோ டிமாண்ட் இருக்கு மேபி நீங்க கேட்கலாம். பட் இருந்தாலுமே கரண்ட் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இந்தியன் டீம் சொன்னா அவர் தான் மெயினா நம்ம எல்லா கண்ணுக்கும் ஞாபகம் வரும். பட் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் டீம் வந்து யார் மெயினா அப்ரோச் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே மெயினா சொல்லலாம். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். அதாவது சிவம் டுபே அண்ட் டிவால் பிராவிஸ் வந்து குடுத்துட்டு நாங்க வந்து ஹர்திக் பாண்டியா வாங்குறதா வந்து சிஎஸ்கே மெயினா வந்து மும்பை இந்தியன்ஸ் டிமாண்ட் வச்சிருந்தாங்க. ஆனா வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த டிமாண்ட் வந்து இல்லன்னு வந்து ஐ மீன் சிஎஸ்கே வந்து டிமாண்ட் வந்து நெகோஷியேட் பண்றதா மெயினா சொல்றாங்க. அண்ட் முக்கியமா தாண்டி அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, ஹர்திக் பாண்டியா வாங்குறதுக்கு பதிலா வந்து அவங்க ஒரு சிவம் துபே பக்கத்துல ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் மெயினா குடுக்க போறதா வந்து சோர்சஸ் மெயினா வந்திருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சிவம் துபே அண்ட் கலீல் அஹ்மத் தான் மெயினா சொல்றாங்க. இது கேட்கும்போதே ஒரு 50-50 சான்சஸ் தான் அன்னைக்கே நான் மெயினா சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலுமே இவருக்கு வந்து சில இன்னொரு ரூமர்ஸ் மெயினா வந்திருக்கு. அதாவது என்ன ரூமர்ஸ்னா, வாங்க நம்ம டைரக்ட்டா இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ரூமர் வந்து என்னன்னா, கேகேஆர். கேகேஆர் ஏன் வந்து ரொம்ப இவால்வ்டா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு தேவை ஒரு லாங் டெர்ம் கேப்டன். ஏன் சொல்றேன்னா, ஷ்ரேயஸ் ஐயர் வந்து 2024 வந்து ஐபிஎல் கேப்டன்சி வந்து கேகேஆர் டீமுக்கு வின் பண்ணி குடுத்தாரு. வின் பண்ணி குடுத்ததுக்கப்புறம் ஷ்ரேயஸ் ஐயருக்கு வந்து ஊறப்பட்ட டிமாண்ட் இருந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது. மெகா ஆக்ஷன்லயே நம்ம பார்த்தோம். பட் இருந்தாலுமே அவர் போனதுக்கப்புறம் கேகேஆர் வந்து ஒரு நல்ல ஒரு கோர் டீமா வந்து செட் ஆயிருந்தாலுமே, அவங்க நெறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் மெயினா இருந்தாங்க. அஜிங்கர் ரஹானேல தான் வந்து டீசென்ட்டான கேப்டன்சி பண்ணியிருந்தாலுமே, கேகேஆர் டீம் வந்து நெறைய இடத்துல ரொம்ப அடி வாங்கியிருந்தாங்க. என்னதான் ஒரு நல்ல ஒரு ஸ்பின் ட்ரையோ காம்போ இருந்தாலுமே, அந்த டீம் நெறைய இடத்துல ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு லாங் டெர்ம் கேப்டன்சி வேணும்க்காக ஹர்திக் பாண்டியா வந்து அவங்க ஆல் கேஷ் டீல முடிக்கிறதா வந்து மெயினா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா வந்து என்ன பண்றாங்கன்னா, 25 கோடி வந்து டீல் குடுக்கிறதா வந்து ஆஃபர் மெயினா பண்ணியிருக்காங்க வித் கேப்டன்சி. ஆனா வந்து மும்பை இந்தியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு ஹர்திக் பாண்டியா நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து என்னன்னா, ஒரு அவருக்கு ஏத்த ஒரு வேல்யூபிளான பிளேயர் வேணும்னு கேட்குறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அங்கீஷ் ரகுவன்ஷி அதையும் தாண்டி ரிங்கு சிங். இந்த 2 பிளேயர்ஸுமே எனக்கு வேணும்னு வந்து மும்பை இந்தியன்ஸ் டிமாண்ட் வைக்கிறாங்க. பட் இருந்தாலுமே கேகேஆர் வந்து இதுக்கு வந்து அவங்க மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த டிமாண்ட் கேகேஆர் வந்து டிமாண்ட் வந்து டினை பண்றாங்க. அவங்களுக்கு தேவை ஹர்திக் பாண்டியாவோட ஆல் கேஷ் டீல். இது வந்து ஒரு ரூமர் நம்பர் 1. அண்ட் ரூமர் நம்பர் 2 வந்து நான் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அதாவது எந்த டீம்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ். லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் எப்படிடா இன்வால்வ் ஆகும்னு கேட்டாங்கன்னா, இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதாவது என்ன பண்றாங்கன்னா, டெக்லஸ் பூரனா குடுத்துருவாங்களாம். குடுத்துட்டு ஹர்திக் பாண்டியாவ வாங்க போறாங்களாம். இது கேட்கும்போது ரொம்ப ஃபன்னா இருக்கு. பட் இருந்தாலுமே இது 2வது ட்ரேட் ரூமர். 3 ட்ரேட் ரூமர் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் அண்ட் ஃபன்னியஸ்ட் திங். அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜிடி வந்து ஹர்திக் பாண்டியா கிட்ட வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க போல. ட்ரேட் இன்வால்வ் ஆனனால அவங்க வந்து என்னன்னா, ஹர்திக் பாண்டியா நாங்க வாங்கிக்கிறோம். ஏன்னா வந்து ஆல்ரெடி எங்க டீம்ல விளையாடியிருக்காரு. அவரு இருந்தாருன்னா, எங்க டீம் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் மெயினா வந்து சொல்லியிருக்காங்க போல. பட் ஹர்திக் பாண்டியா என்ன பண்றாருன்னா, நான் வந்தா தான் கேப்டனா தான் வருவேன். அப்படின்னு டிமாண்ட் வச்சிருக்காங்க போல. ஏன்னா ஆல்ரெடி ஜிடி வந்து இப்ப தான் வந்து நல்ல ஒரு டீமா செட் ஆயிருக்கு. பட் இருந்தாலுமே திடீர்னு கேப்டன்சி சேஞ்சஸ்னா, கன்ஃபார்மா இந்த டீம் வந்து அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கனால, ஸோ அதனால வந்து அவங்க மறுத்திருக்காங்க. அப்படிதான் வந்து சோர்சஸ் மெயினா இருக்கு. இது வந்து 3 ரூமர்ஸ் ரிகார்டிங் ஹர்திக் பாண்டியா பத்தி. அண்ட் இன்னொரு 4த் ரூமர் என்னன்னா, ராதர் தென் ஹர்திக் பாண்டியா தாண்டி சர்ஃப்ராஸ் கான் வந்து ஜிடிக்கு போறதாவும், சாய் கிஷோர் வந்து சிஎஸ்கே வரப்போறதா வந்து இந்த 4த் ரூமர் மெயினா வந்திருக்கு. இந்த ரூமர் கேட்கும்போது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தாலுமே, சாய் கிஷோர் வந்து 11ல ஆடுவார்ன்னு கேட்டா சான்சஸ் கம்மி. ஏன் சொல்றேன்னா, ஆல்ரெடி சிஎஸ்கேக்கு வந்து பிளேயிங் லெவன் செட் ஆகுற மாரியே ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, ஃபினிஷிங் ரோல்ல அவங்க மெயினா அவங்க தேடி இருக்காங்க. எம்எஸ் தோனிக்கு அப்புறம் யார் வந்து ஃபினிஷரா இருக்க போறா? அதுதான் ஒரு மேஜர் கொஸ்டின். அதுக்காக தான் அவங்க மெயினா தேடின்னு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சாய் கிஷோர் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. அதே மாரி சர்ஃப்ராஸ் கான்லாம் சத்தியமா குடுக்கவே மாட்டாங்க. அத ஓப்பனாவே சொல்லிடுறேன். அண்ட் இன்னொரு ரூமர் வந்து நான் மெயினா பார்த்தேன்னா, ராதர் தென் சிஎஸ்கே தாண்டி பஞ்சாப் சைட்லேருந்து ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் அதாவது நேஹல் வதேராவும் ஜிடி சைடில் இருக்க ஒரு பவுலர் தட் இஸ் குர்னூத் பிரார் அவர் வந்து மெயினாக ஸ்வாப் பண்ணுறதா மெயினாக வந்து நியூஸ் வந்தது. இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. இந்த ட்ரேட் ரூமர் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, ஜிடி வந்து மிடில் ஆர்டர் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். அண்ட் அதையும் தாண்டி பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பவுலிங் கோர் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஹர்ஷதீப் சிங் என்னதான் நல்ல விக்கெட் டேக்கராக இருந்தாலுமே ஒயிட் ஆக்கர்ஸ் கன்சிடர் பண்ணுற பேரில் ஒயிட்ஸ் நிறைய போடுறாரு. அதனாலே ஒரு பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு இந்தியன் பவுலர் கன்ஃபார்மாக தேவைப்படுறாங்க. அப்படி வந்து அவங்க வாங்கிட்டாங்கன்னா, அந்த டீம் பவுலிங் சும்மா வேற லெவலில் செட் ஆகிடும். அதே தாண்டி ஜிடிக்கு வந்து மிடில் ஆர்டர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.
என்னை கேட்டால் இந்த ரூமர் கூட 50-50 தான் சொல்லணும். ஸோ அவ்வளோதான் மக்களே. ரூமர்ஸ் ஆஃப் ஐபிஎல் உடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானை டன் தட்டுங்க. நன்றி, வணக்கம்.